வாழ்வின் ரகசியத்தை அனுதினமும் இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதை கவனத்துடன் கற்றுக்கொண்டு இடி முழக்கத்தையும் அழகிய இசைக்கோர்வையாய் மாற்றி வாழ்வை இசைக்கவும் சுவைக்கவும் அறிந்த நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள். ஒருவருடைய வீட்டில் வீணை போன்ற ஒரு பெரிய தந்தி இசைக்கருவி பல ஆண்டு காலமாக கேட்பாரற்று கிடந்தது. இடத்தை அடைத்து கொண்டிருந்ததோடு மட்டுமல்லாமல் வருடா வருடம் அதை துடைத்து வைப்பது வேறு ஒரு பெரிய வேலையாக இருந்தது. அவரும் தன்னுடைய அண்ணன், அக்கா, தம்பி என ஒவ்வொருவரிடமும் அந்த இசைக்கருவியை கொடுத்து பார்த்தார். யாரும் அதை வாங்கி கொள்ள தயாராகவே இல்லை. வேறு வழியில்லாமல் தெருக்கோடியில் இருந்த ஒரு குப்பை தொட்டிக்கு அருகே அந்த இசைக்கருவியை வைத்துவிட்டார். ஒரு நாள் அந்த ஊருக்கு புதிதாய் வந்த பிச்சைக்காரர் ஒருவர் அதை எடுத்து துடைத்து தந்தி கம்பிகளையெல்லாம் சரியாக டைட் செய்து வாசிக்க ஆரம்பித்தார். அந்த ஊரே இதுவரை கேட்டிராத அற்புதமான இசையாக அது இருந்தது. ஊர் மக்கள் அனைவரும் தங்கள் வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு அப்படியே வீதியில் அமர்ந்து வசியம் செய்யப்பட்டது போல தன்னை மறந்து உலகை மறந்து அந்த புதிய இசை வெள்ளத்தில் மூழ்கி கரைந்திருந்தார்கள். இன்னும் கொஞ்ச நேரம் வாசிக்க மாட்டாரா என மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே தனது வாசிப்பை முடித்துவிட்டு இசைக்கருவியை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார். அப்போதுதான் அந்த ஊர்க்காரர்களுக்கு சுய உணர்வே வந்தது. தன் வீட்டில் இருந்த இசைக்கருவியை வீதியில் வைத்தவர் பதறி அடித்து கொண்டு, ஐயா, அந்த இசைக்கருவி எங்களுடையது என்று கூற, இன்னும் பலர் அது எங்கள் தாத்தாவுடையது, எங்கள் பாட்டியுடையது, எங்கள் குடும்ப சொத்து, எங்கள் குலத்து சொத்து என ஆளுக்கு உரிமை கொண்டாடி வாதிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த பிச்சைக்காரரோ, நான் இதை வீதியிலிருந்து எடுத்தேன், வாசித்தேன். இங்கிருக்கும் யார் ஒருவருக்கு இந்த இசைக்கருவியை வாசிக்க தெரிந்தாலும் அதை அவர்களுக்கே கொடுத்து விடுகின்றேன் என்றார். யாருக்கும் வாசிக்க தெரியாததால் எல்லோரும் அமைதியாகி விட்டார்கள். வாசிக்க தெரியாதவர்களுக்கு எதற்கு இசைக்கருவி? வாசிக்க தெரிந்த எனக்கே இது சொந்தம் என்று கூறி அந்த பிச்சைக்காரர் அந்த இசைக்கருவியை எடுத்துக்கொண்டு ஊரை விட்டு கிளம்பி சென்றார். அவர் சொல்லில் இருந்த உண்மையை புரிந்து கொண்ட அந்த ஊர் மக்கள் ஒன்றும் எதிர்த்து பேச முடியாமல் தங்களுக்கு சொந்தமாக இருந்த கருவி தங்களை விட்டு செல்வதை ஏக்கத்தோடு சோகமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். வாழ்க்கையும் அந்த இசைக்கருவியை போன்றதுதான். வாழத் தெரிந்தவர்களுக்கே வாழ்க்கை சொந்தம். சிலருக்கு விஷத்தை சாப்பிடுவது சுபாவமாகிவிடுகிறது. அவர்களுக்கு ஒரு துளி அமிர்தத்தை கூட சாப்பிடத் தெரிவதில்லை. சிலருக்கோ அமிர்தத்தை சாப்பிடுவது சுபாவமாகிவிடுகிறது. அவர்களால் விஷத்தை நினைத்து கூட பார்க்க முடிவதில்லை. எல்லோரிடத்திலும் சிறப்பை பார்ப்பது, நன்றியுடையவராயிருப்பதே அமிர்தத்தை சாப்பிடுவதாகும். அவர்களே வாழ்க்கை எனும் வீணையை வாசிக்க தெரிந்தவர்கள். தன்னையும் மற்றவர்களையும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைக்க தெரிந்த நுண்ணறிவு மிக்கவர்கள். எல்லாவற்றையும் பிரச்சனையாக பார்ப்பதே விஷத்தை சாப்பிடுவதாகும். வீணையில் முதலாக கை வைத்தால் அதிலிருந்து அபசுரம்தான் வெளிப்படும். தொடர்ந்து அயராது ஊக்கத்துடன் முயற்சி செய்து பயிற்சி செய்பவர்களே பெரும் இசைக்கலைஞர்களாக ஆகுகிறார்கள். தூக்கத்தில் தெரியாமல் அவர்கள் கை வீணை மீது பட்டால் கூட அது அற்புதமான ராகமாக ஒலிக்கும். நாமும் தொடர்ந்து சோர்வின்றி இறைவன் காட்டும் வழிப்படி தியான பயிற்சி செய்ய செய்ய வாழ்க்கை எனும் வீணையிலிருந்து சதா ஆனந்த ராகம் கேட்கத் தொடங்கும். நாம் சந்திக்கும் ஒவ்வொரு காட்சியும் தேனாமிர்தமாய் தித்திக்கும். மூச்சுக்கு மூச்சு இறைவனை நினைக்கும் முயற்சியை பயிற்சியாய் செய்வோம். வாழ்க்கையை இசை கோலமாய் மாற்றுவோம். நல்லது. நன்றி. வணக்கம்.